சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஎஃப்எஸ் அதிகாரிக்கு கேரளாவில் இருந்தபடியே போலி லிங்க் அனுப்பி பணம் மோசடி செய்த மூவர் கைது செய்யப்பட்டனர். சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஎஃப்எஸ் அதிகாரி ஒருவர் மாநகர காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடும்படி தமக்கு வாட்ஸ்ஆப்பில் லிங்க் ஒன்று வந்ததாகவும் அதன் அடிப்படையில் பங்கு வர்த்தக விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்ததாக குறிப்பிட்டார். அதன் பின்பு தம்மை தொடர்பு கொண்டு பேசியவர்கள் கூறியதன் பேரில் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு 6,58,000 ரூபாய் பணத்தை அனுப்பி வைத்ததாகவும் அதன் பின்னர் அவர்கள் பணத்தை தராமல் மோசடி செய்துவிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தினர். அப்போது மோசடி நபர்கள் கேரளாவிலிருந்து கைவரிசை காட்டியிருப்பது தெரியவந்தது. அதன் பேரில் காவல் ஆய்வாளர் பீர் பாஷா தலைமையில் தனிப்படையினர் கேரளா விரைந்து சென்று மூவரை கைது செய்தனர். அவர்கள் எர்ணாகுளம், கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் வசித்த ஸ்ரீஜித் ஆர் நாயர், அப்துல் சாலு, முகமது பர்வீஸ் என்று அடையாளம் காணப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டு குற்ற செயல்களை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட 3 மொபைல் போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவர்கள் மக்களை ஏமாற்றி போலி வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுவதற்காக பல்வேறு மோசடி வங்கிக் கணக்குகளை தொடங்கியதும் விசாரணையில் தெரியவந்தது. சென்னையில் ஓய்வு பெற்ற ஐஎஃப்எஸ் அதிகாரிக்கே பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடும்படி ஆசை காட்டி போலி லிங்க் அனுப்பி மோசடி செய்த சம்பவம் பேசுபொருளாகி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.